பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 58 அதிகாரம் 11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ரொம்ப கஷ்டமான நம்ம சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ஆனால் ஆண்டவர் நம்மளை நித்தமும் நடத்துவாராம். ரொம்ப வறட்சி, ரொம்ப ட்ரை, ஆனாலும் நம்முடைய எலும்புகளை மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய எலும்புகளை ஆண்டவர் நினமுள்ளதாக்குவாராம். நீ நீர் பாய்ச்சலான தோட்டம், ஒரு தோட்டம் இருக்குன்னா எந்த நேரமும் நீர் பாய்ஞ்சினே இருந்துச்சுன்னா அந்த தோட்டம் எவ்வளோ செழிப்பாக இருக்கும். அது மாதிரி நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல ஒரு வற்றாத ஒரு நீரூற்று வந்துட்டே இருக்குது. அந்த ஆறு வற்றவே இல்லை, அப்படி வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி நம்ம வற்றாத நீரூற்றை போலவும் மாறும். ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்படி நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா 10 பசி உள்ளவன் இடத்தில் உன் ஆத்துமாவை சாய்க்கணும். யாரெல்லாம் பசியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்முடைய ஆத்துமாவை சாய்க்கணும். சிறுமைப்பட்ட ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கிறவங்களாம் போயிட்டு நம்ம சாப்பாடு கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் நம்ம ஹெல்ப் பண்ணி, அப்போ நம்ம என்னன்னா நம்முடைய இருளில் உன் வெளிச்சம் முதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அப்போ நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது, நம்மளுக்குன்னு ஒரு அந்தகாரம் வரும்போது அந்த அந்தகாரம் மத்தியானத்தை போல வெளிச்சமாக மாறுமா. அதுக்கப்புறம் இல்லை, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் 12 உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ காலத்தில், இப்போ நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் எப்படி இருப்பாங்கன்னா, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ காலத்தில் எதெல்லாம் பாழாய் கிடக்குதோ அதெல்லாம் கட்டுவாங்களாம். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி திறக்கிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். உனக்கு உன் மூலியமா உன் ஜென்ரேஷன்ஸ், வரப்போகிற ஜென்ரேஷன் இந்த அளவு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்களாம். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பசி உள்ளவர்களுக்கு நம்முடைய ஆகாரத்தை நம்ம கொடுக்கணும். யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்பொழுது, அப்பொழுது தான் கர்த்தர் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை நம்ம ஃபாலோ பண்ணி இதன்படி நடத்தோம்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.